திருப்புமுனைக்கான நேரம் இதுவே. 2 பிறவிகளுக்கு இடையேயுள்ள காலமற்ற இடைவெளியில் இந்த ஆன்மாவுக்கு என்ன நேரிடுகிறது என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் உடலற்ற அந்த ஆன்மாவை பற்றி இன்னும் சில சந்தேகங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. அதாவது, அந்த உடலற்ற நிலையில் அந்த ஆன்மா நிலையாக இருக்கிறதா, அல்லது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதா? எப்படி அது மற்ற ஆன்மாக்களை அறிந்து கொள்ளும்? அந்த நிலையில் ஒரு ஆன்மா மற்றைய ஆன்மாவோடு உறவாட அல்லது பேசிக்கொள்ள சாத்தியம் ஏதும் உண்டா? இந்த வகையில் 2 அல்லது 3 விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில், அந்த உடலற்ற ஆன்மா நிலையாகவும் இல்லை மற்றும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டும் இல்லை. ஆகவேதான் அதை அறிந்து கொள்வதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது. ஒன்று அது நிலையாக இருந்தாலோ அல்லது நிலையற்று அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தாலோ அதை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். நாம் புரிந்து கொண்ட அளவில் ஒவ்வொன்றும் இந்த 2 வகையில்தான் இருக்க முடியும் என்று எண்ணுகிறோம். அது ஒன்றில் இல்லாவிட்டால் அடுத்ததில் தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். மேலும் இந்த 2 நிலைகளும் ஒன்றுக்கொன்று எதிரானது என்றும் நினைக்கிறோம். நிலையாக இருப்பதும் நிலையற்று இருப்பதும் எதிரான தன்மைகள் இல்லை என்றும், அவைகள் ஒன்றின் வித்தியாசமான நிலைகள்தான் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றின் அசைவுகளை நாம் நிலையாக இருக்கிறது என்று கருதி கொள்கிறோம். ஆகவே ஒன்றின் அசைவும் அல்லது அசைவற்ற தன்மையும் நம் புலன்களை பொறுத்து அமைகிறது. ஒன்று மிக வேகமாக இயங்கினால் அது நிலையாக இருப்பது போல நம் கண்களுக்கு தெரிகிறது. ஒரு மின் விசிறி மிக வேகமாக சுற்றினால் அதனுடைய இறக்கைகள் நிலையாக இருப்பது போல தோற்றமளிக்கும். அந்த வேகத்தில் அந்த மின்விசிறிக்கு எத்தனை இறக்கைகள் இருக்கின்றன என்பதை கூட கண்டறிய முடியாது. ஏனெனில் அந்த 3 இறக்கைகளுக்கிடையே உள்ள வெற்றிடத்தை நாம் பிறப்பதற்கு முன்பே அது அவைகளால் நிரப்பப்பட்டு விடுகிறது. பொருள்கள் மிக வேகமாக இயங்கும் பொழுது நீங்கள் அவைகளை உங்கள் கைகளினால் தொட்டால் கூட அவைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் உணர்வே உங்களுக்கு ஏற்படாது. ஆகவேதான் வேகமாக நகர்ந்து கொண்டு செயல் வடிவத்தில் இருக்கும் பொருள்கள் அனைத்தும் நிலையாக இருப்பது போலவே தோற்றம் அளிக்கும் என்று விஞ்ஞானமும் கூறுகிறது. ஏனெனில் அவைகளுடைய வேகம் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே நிலையாக மற்றும் நிலையற்று இருப்பதும் 2 வெவ்வேறு தன்மைகள் அல்ல. அவைகள் ஒரு பொருளின் 2 வித்தியாசமான தன்மைகள்தான். அவைகளின் வேகத்தில்தான் வித்தியாசம். உடல் என்ற கருப்பொருள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மேற்சொன்ன அந்த 2 நிலைகளும் இருக்காது. ஏனென்றால் உடல் என்று எதுவும் இல்லாத பொழுது அங்கு காலம் மற்றும் இடம் என்று எதுவும் அதற்கு இருக்க முடியாது. ஆனால் நாம் அறிந்த வரையில் ஒரு சூழ்நிலை காலம் மற்றும் இடமற்று இருக்க முடியும் என்று நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அவைகளுக்கு அப்பால் காலமற்று மற்றும் இடமற்று ஒன்று இருக்க முடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வித்தியாசமான நிலையை நாம் எப்படி அழைப்பது? அதற்கு எந்த வார்த்தையும் கிடையாது. ஆனால் ஒருவருடைய மதத்தன்மையின் அனுபவத்தின் போது முதலில் இதை போன்ற நிலையை பற்றி அவருக்கு தெரிய வந்தது. ஆனால் அதை வெளியிடுவதில் கஷ்டங்கள் ஏற்பட்டன. இந்த 2ம் கெட்டான நிலைக்கு என்ன பெயரிடுவது? புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கும் பொழுது அதற்கு என்ன பெயர் வைப்பது என்பது விஞ்ஞானிகளுக்கும் இதை போல ஒரு தர்ம சங்கடமான அனுபவமாகவே இருக்கும். நம்முடைய அறிவுக்கு எட்டாத வகையில் இப்படி வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டால் இதை வார்த்தைகளால் எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினம்தான்.
எலக்ட்ரானை முதலில் கண்டுபிடித்த பொழுது அதை ஒரு மிகச்சிறிய பொருள் என்று கூறுவதா அல்லது அலை என்று கூறுவதா என்ற கேள்வி எழுந்தது. அதை ஒரு பொருள் என்று கூற முடியாது. ஏனெனில் பொருள் என்றால் அது எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும். அலை என்று அழைத்தால் அது எடை எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எலக்ட்ரான் எப்பொழுதும் இந்த இரு வேறு தன்மையில் இருக்கிறது. இங்குதான் சங்கடமே ஆரம்பமாகிறது. ஏனென்றால் நாம் அறிந்த வரையில் ஒரு பொருள் ஏதாவது ஒரு நிலையில்தான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் அது இரண்டு நிலைகளிலும் இருக்க முடியாது. ஆனால் எலக்ட்ரானை சில சமயம் ஒரு மிகச் சிறிய பொருளாகவும் மற்றும் சில சமயங்களில் அலையாகவும் தீர்மானித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலையை எடுத்துச் சொல்ல இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் எந்த வார்த்தையும் கிடையாது. எலக்ட்ரானின் இந்த வித்தியாசமான நிலையை முதலில் அறிந்த விஞ்ஞானிகளால் இதை நம்பவே முடியவில்லை. இது ஒரு புரியாத புதிராகவே விளங்கியது. இதை பற்றி விளக்கிய ஐன்ஸ்டீனிடம் மக்கள் கேட்கும் பொழுது அவருடைய விளக்கம் தர்க்கத்துக்கு புறம்பாகவும் மற்றும் புரியாத புதிராகவும் இருப்பதை உணர்ந்து குழம்பினார்கள். தங்களுடைய சந்தேகத்தை அவர்கள் அவரிடம் தெரிவிக்கும் பொழுது அவர் தான் தர்க்கத்தை நம்புவதா அல்லது உண்மையை நம்புவதா என்று பதிலுக்கு கேட்டார். உண்மை என்னவென்றால் எலக்ட்ரான் ஒரே சமயத்தில் ஒரு நிலையில்தான் இருக்கும் என்று தர்க்கம் கூறுகிறது. ஒரு மனிதன் ஒன்று நின்று இருக்க வேண்டும் அல்லது நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒருவன் இரண்டு செயலிலும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது என்று தர்க்க சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் விஞ்ஞானிகளின் அனுபவம் எலக்ட்ரானை பொறுத்தவரையில் தர்க்கத்துக்கு இடம் தராமல் உண்மை நிலையை மட்டும் எடுத்துக்கொண்டு என்று கூறுகிறது. ஆகவே உண்மை நிலை வேறு, தர்க்கம் வேறு என்றாகிறது. இதற்கு உதாரணம் எலக்ட்ரான் தான். மதத்தன்மையின் அனுபவம் பெற்றவர்கள் ஒரு ஆன்மா ஒரு உடலில் இருந்து பிரிந்து மறு உடலை எடுக்கும் இடைவெளியில் அது நிலையாகவும் இல்லை மற்றும் அசைந்து கொண்டும் இல்லை என்றே கூறுகிறார்கள். இது நம் பகுத்தறிவுக்கு எட்டாதது. ஆகவேதான் சில மதங்கள் அந்த உடலற்ற ஆன்மா நிலையாக இருக்கிறது என்றும் மற்றும் சில மதங்கள் அது எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அந்த உண்மை நிலையை விளக்க சரியான வார்த்தை கிடைக்காததே அதற்கு காரணம். ஏனென்றால் இடம் மற்றும் கால அளவின் எல்லைகள் அங்கு இல்லாததால் நிலையான தன்மையையும் நிலையற்ற தன்மையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த இரண்டு செயல்களுக்கும் காலம் மற்றும் இடம் தேவைப்படுகிறது. அடுத்து இந்த இரண்டு செயல்களுக்கும் ஒரு உடல் அல்லது பொருள் தேவைப்படுகிறது. உடல் இல்லாமல் அசைவோ அல்லது அசைவற்ற தன்மையோ நடைபெறாது. உதாரணமாக, இது என்னுடைய கை. இதை நான் என் விருப்பப்படி அசையாது வைத்திருக்கலாம் அல்லது அசைக்கச் செய்யலாம். என்னிடம் என் உடலின் ஒரு பகுதியாகிய கையே இல்லாத பொழுது என்னுடைய ஆன்மா அசைந்து கொண்டிருக்கிறதா அல்லது அசையாமல் இருக்கிறதா என்று என்னிடம் ஒருவர் கேட்கலாம். ஆனால் இந்த கேள்வியே அர்த்தமற்றது. ஏனென்றால் இந்த கையில்லாமல் ஆன்மா நகரவோ அல்லது நகராமல் நிலையாக இருக்கவோ முடியாது. அசைவதும் அசையாது இருப்பதும் ஒரு உடலின் இருவேறு தன்மைகள்தான். உடலுக்கு அப்பால் அசைதல் மற்றும் அசையாது இருத்தல் போன்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. சகல இரண்டு மாறுபட்ட தன்மைகளுக்கும் இந்த விதி பொருந்தும். உதாரணமாக, பேசுதலும் மற்றும் வெறுமனே அமைதியாக இருத்தலும் ஒரு உடல் இல்லாமல் இயங்க முடியாது. சாதாரணமாக உடல் இல்லாமல் பேச முடியாது என்பது நமக்கு புரியும். ஆனால் உடம்பில்லாமல் அமைதியாகவும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது கடினம்.
எதன் மூலமாக பேசுகிறாயோ அதன் மூலமாகவே அமைதியாகவும் இருக்க முடியும். அமைதியாக இருத்தலே பேசுவதற்கான நிலையை ஏற்படுத்துகிறது. அதாவது அமைதியாக இருத்தல் என்பது பேசாமல் இருப்பது மாத்திரமல்ல, அது பேசுவதற்கும் காரணமாகிறது. உதாரணமாக, ஒருவன் குருடனாக இருக்கிறான். அவனால் இருட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று ஒருவன் கருதலாம். இது ஒரு அனுமானம்தான். ஆனால் இருட்டை பார்ப்பதற்கும் கண்கள் தேவை. கண்கள் இல்லாமல் இருட்டை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது இருட்டை தான் உணர்வீர்கள். ஆகவே கண்கள் இல்லாமலே இருட்டை பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்ட பொழுது உங்கள் கண்கள் அங்கு இல்லாமல் இல்லை. உங்கள் கண்கள் குருட்டுத்தன்மையில் இல்லை. உங்களுக்கு கண்கள் இருந்த பிறகு அது குருடாகிவிட்டால் அப்பொழுது இருட்டு என்றால் என்ன என்பது தெரியும். ஆனால் ஒரு பிறவி குருடனுக்கு இருட்டு என்றால் என்ன என்பதே தெரியாது. ஏனென்றால் இருட்டு என்பது கூட கண்களின் ஒருவித அனுபவமே. வெளிச்சத்தை பார்க்கும் புலன்களின் மூலமாகவே இருட்டையும் பார்க்கிறீர்கள். ஆகவேதான் ஒரு பிறவி குருடனுக்கு இருட்டு என்றால் என்ன என்பது தெரியாது. நீங்கள் உங்களுடைய காதுகளின் வழியாக கேட்கிறீர்கள். நாம் ஏதாவது ஒரு மொழியை கொண்டு பேசும் பொழுது ஒருவருக்கு காதுகள் இல்லாவிட்டால் அவரால் எதையும் கேட்க முடியாது என்று கூறுகிறோம். ஆனால் ஒருவன் பிறவிச் செவிடனாக இருந்தால் அவனாலேயும் எதையும் கேட்க முடியாது. ஆனால் அதை அவனால் தெரிந்து கொள்ள முடியாது. தனக்கு காது கேட்கவில்லை என்று அறிவதற்கும் காதுகள் தேவைப்படுகிறது. எப்படி இருட்டு என்ன என்பதை அறிய கண்கள் தேவையாக இருக்கிறதோ அதை போல சப்தத்தை உணர்வதற்கு காதுகள் தேவைதான். அசைவு என்றால் என்ன என்று அறியும் புலன் மூலமாகத்தான் அசைவற்ற தன்மையையும் அறிய முடியும். உடலற்ற நிலையில் ஆன்மா பேசுவதில்லை. அதனிடம் பேசுவதற்கோ அல்லது அமைதியாக இருப்பதற்கோ எந்த கருவியும் கிடையாது. எல்லா அனுபவங்களும் உடல் மற்றும் புலன்கள் என்ற கருவிகளையே சார்ந்து இருக்கின்றன. ஆனால் இந்த உடலற்ற ஆன்மா விடுதலை அடைந்து விட்டது என்று இதற்கு அர்த்தமில்லை. விடுதலை அடைந்த ஆன்மாவை பற்றிய விளக்கமும் இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியில் இருக்கும் ஆன்மாவை பற்றிய விளக்கமும் ஒன்று போலவே இருக்கும். பிறகு இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் என்ன? அந்த ஆன்மாக்களின் இருத்தலில், எக்ஸிஸ்டன்ஸ், உள்ளார்ந்த ஆற்றலில் தான் வித்தியாசம் இருக்கிறது. அந்த உடலற்ற ஆன்மாவின் இருத்தலில், அதாவது இரண்டு உடல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில், முற்பிறவிகளில் ஏற்பட்ட அனுபவங்களும் கருத்துக்களும் அந்த ஆன்மாவில் விதை வடிவத்தில் அப்படியே இருக்கின்றன. அந்த ஆன்மா உடலை எடுக்கும் பொழுது அவைகள் அனைத்தும் மறுபடியும் செயல்புரிய ஆரம்பிக்கின்றன. உதாரணமாக, நாம் ஒருவனது காலை வெட்டினால் அவனுடைய ஓடும் அனுபவம் அல்லது ஆசை அவனிடமிருந்து மறைந்து விடாது. கால்கள் இல்லாமல் அவனால் ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஆனால் அவனுக்கு மீண்டும் கால்கள் ஏற்பட்டால் அவனுடைய ஓடும் அனுபவமும் மற்றும் அதன் கருத்துக்களும் மறுபடியும் புத்துயிர் பெறுகின்றன. இப்பொழுது அவன் விரும்பினால் அவனால் ஓடவும் முடியும். காரை எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருப்பவனிடமிருந்து அந்த காரை அப்புறப்படுத்திவிட்டால் எப்படியோ அப்படித்தான் மேற்கண்டதும் இருக்கும். இப்பொழுது அவனால் காரை ஓட்ட முடியாது. ஏனெனில் அவனிடம் கார் எதுவும் இல்லை. ஆகவே அவனால் காரின் வேகத்தை குறைக்கவோ அல்லது கூட்டவோ முடியாது. இப்பொழுது அவனிடம் கார் இல்லாவிட்டாலும் அந்த கார் ஓட்டும் தன்மை அவனுள்ளே விதை வடிவத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த அனுபவம் அவனை விட்டு அகலாது. சில வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு மீண்டும் கார் கிடைத்தால்
அவனால் காரை எளிதாக ஓட்ட முடியும். ஒரு விடுதலை அடைந்த ஆன்மா மேற்சொல்லியது போல பல அனுபவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று விடுகிறது. ஆனால் ஒரு சாதாரண ஆத்மா ஒரு உடலுக்கும் மறு உடலுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் புலன்கள் அல்லது கருவிகளிடமிருந்தே தற்காலிகமாக விடுதலை அடைகிறது. முழுமையான விடுதலையில் எல்லா அனுபவங்களும் கருத்துக்களும் மற்றும் ஆசைகளும் அழிந்து விடுகின்றன. இந்த இரண்டு நிலைகளில் உள்ள ஆன்மாக்களிடம் ஒரே ஒரு ஒற்றுமைதான் உண்டு. அதாவது இரண்டிற்கும் உடல் கிடையாது, இரண்டிற்கும் ஒரே ஒரு வேற்றுமைதான் உண்டு. முழு விடுதலையில் உடல் மாத்திரமல்ல, உடல் ரீதியான பல தொடர் அனுபவங்களும் அழிந்து விடுகின்றன. இரு பிறவிகளுக்கு இடையே உடல் இல்லாவிட்டாலும் அந்த ஆன்மாவோடு உடல் சம்பந்தமான பல அனுபவங்கள் விதை வடிவத்தில் அதில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அது மறு உடல் எடுத்தவுடனேயே அந்த அனுபவங்கள் மறுபடியும் பரிணமிக்க ஆரம்பிக்கின்றன. ஆகவே அந்த இடைப்பட்ட இடைவெளியில் ஒரு ஆன்மா அடையும் அனுபவங்கள் அனைத்தும் உடல் இல்லாமல் அடையும் அனுபவம் இல்லாமல் அடையும் அனுபவத்திற்கு நிகரானதுதான். நான் சொல்லியது போல அப்பொழுது தியான அனுபவங்களும் ஏற்படக்கூடும். ஆனால் இது ஒரு சிலருக்கே, அதாவது மில்லியன் மக்களில் ஒருவருக்குத்தான் அந்த அனுபவம் கிட்டும். அவர்களுடைய அனுபவம் எல்லாம் கனவு வாழ்க்கையைப் போலத்தான். அங்கே எந்த புலன்களுக்கும் வேலை கிடையாது. ஒருவன் ஆழ்ந்த கனவில் இருந்தால் அப்பொழுது நீங்கள் அவன் கால்களை வெட்டிவிட்டால் அவனுடைய கனவு கலையாது. ஆனால் அவனுடைய தூக்கம் அறுபடும். நீங்கள் அவனுடைய தூக்கத்தை கெடுக்காமல் அவனுடைய கால்களை வெட்ட முடிந்தால் அவனுடைய கனவு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் கனவுக்கு கால்கள் தேவையில்லை. அதாவது உடல் இயக்கம் கனவுக்கு தேவையில்லை. உடலே இல்லாமல் கூட அந்த கனவு தொடரும். உண்மையில் உங்களுடைய இந்த கால அனுபவங்கள் எல்லாம் உங்களிடம் கனவு நிலையில்தான் இப்பொழுது இருக்கின்றன. நீங்கள் கனவு காணும் பொழுது நீங்கள் நிலையாக இருந்தீர்களா அல்லது அசைந்தவாறே இருந்தீர்களா என்று உங்களிடம் யாராவது கேட்டால் உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியாது. நீங்கள் கனவிலிருந்து விழித்த பிறகு நீங்கள் அதே இடத்தில்தான் படுத்திருந்ததாக உணர்வீர்கள். ஆனால் கனவில் இருந்தீர்கள் என்றுதான் சொல்வீர்கள். விழித்த பிறகு கனவில் மிக ஆழமான நீண்ட அனுபவங்கள் நேர்ந்தன என்று கூறுவீர்கள். ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதில் எந்த அசைவும் கிடையாது. நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் அந்த கனவிலே சம்பந்தப்படவில்லை என்பதை அறிவீர்கள். ஆழமாக அதை ஆராய்ந்தால் நீங்கள் வெறும் சாட்சியாக அங்கு இருப்பது புலப்படும். ஆகவேதான் கனவில் நீங்கள் இறப்பது போல கனவு காண்கிறீர்கள். அப்பொழுது தன் உடல் இறந்து கிடப்பதை உங்களால் பார்க்க கூட முடியும். கனவில் நீங்கள் நடப்பது போல உணர்ந்தால் அப்பொழுதும் நீங்கள் ஒரு சாட்சியாகவே இருக்கிறீர்கள். ஒருவன் இந்த உலகத்தை கனவு போல பார்த்தால் அவனிடம் மேலான ஆன்மீக அனுபவம் கிட்டும் என்று மதங்கள் பல கொள்கைகளை வகுத்திருக்கின்றன. இதை வைத்துக் கொண்டுதான் இந்த உலகம் மாயா, அதாவது ஒரு தோற்றம் அல்லது கனவு என்ற கருத்தை மத தத்துவங்கள் ஏற்படுத்தின. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் இந்த உலகத்தை ஒரு கனவை காண்பது போல சாட்சியாக நின்று பார்த்தால் அவனிடம் சாட்சித்தன்மை கூடுகிறது. கனவில் ஒருவன் எப்பொழுதும் சாட்சியாகவே இருக்க முடியும், அதில் பங்கு பெறுபவனாக அல்ல. எந்த சூழ்நிலையிலும் அதில் நீங்கள் எந்த வேடமும் தரிக்கவில்லை. நீங்கள் அதில் நடிப்பது போல உணர்ந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் ஒரு பார்வையாளனாகவே அல்லது பார்ப்பவனாகவே இருக்கிறீர்கள். ஆகவே உடலற்ற எல்லா அனுபவங்களும் கனவுகள் போலவே இருக்கும். அதாவது விதை வடிவத்தில். யார் ஒருவரிடம் துன்பமான அனுபவங்கள் கனவில் ஏற்படுகிறதோ அவர்கள் கனவில் நரகத்தை தான் உணர்வார்கள். மாறாக
கனவில் இன்பமான அனுபவங்களை யார் காண்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை உணர்வார்கள். ஆனால் எல்லாம் கனவு போன்ற அனுபவங்கள் தான். சில சமயம் பல வித்தியாசமான நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். இவைகள் அனுபவத்திலும் வித்தியாசமாகவே படும். ஒரு சில சமயம் நிலையாகவும் அல்லது அசையும் தன்மையோடும் இல்லாத நிலையில் உள்ள ஒரு ஆன்மா அடுத்த உடம்பில் புகுந்துவிடும். அதாவது சில உடல்கள் அந்த ஆன்மா புகுந்து கொள்வதற்கு ஏற்றதாக நடந்து கொள்ளும். இதை போல ஆன்மாக்கள் நிறைந்த உலகம் நம்முடைய உலகத்தை விட வேறாக இருப்பது இல்லை. அந்த உலகமும் நம் உலகத்துக்கு பக்கத்திலேயே மிக அருகில் இருக்கிறது. பொதுவாக நாம் எல்லோரும் இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம். நமக்கு இடையே உள்ள ஒரு அங்குல இடைவெளியில் கூட ஆன்மாக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நாம் இருக்கும் இடத்தில் உள்ள இடைவெளிகள் ஒன்றுமில்லாதது போல தோற்றம் அளித்தாலும் அவைகள் பல ஆன்மாக்களினால் நிரப்பப்பட்டே இருக்கின்றன. மிக ஆழமாக வாங்கும் தன்மையில 2 விதமான உடல்கள் இருக்கின்றன. ஒன்று மிகுந்த பயத்தில் இருக்கிறது. எந்த உடல் மிகுந்த பயத்தில் இருக்கிறதோ அது அதன் ஆன்மாவை அந்த உடலுக்குள்ளேயே சுருக்கி கொண்டு விடுகிறது. அப்படி செய்யும் பொழுது அந்த உடலின் சில பாகங்கள் முழுமையாக வெற்றுத்தன்மையில் தள்ளப்படுகின்றன. அப்பொழுது பக்கத்தில் உள்ள சில ஆன்மாக்கள் நீர் வெற்றிடத்தில் பாய்வது போல அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஓடோடி வருகின்றன. அந்த சமயங்களில் உடலோடு உள்ள ஆன்மாக்கள் எப்படி அனுபவப்படுமோ அதை போல இந்த ஆன்மாக்கள் அனுபவங்களை பெறுகின்றன. இரண்டாவது, ஒரு உடல் மிகவும் ஆழமான பிரார்த்தனையில் இருக்கும் பொழுது ஒரு ஆன்மா அந்த உடலுக்குள் புக வாய்ப்புண்டு. இந்த ஆழமான பிரார்த்தனையின் மூலமாக கூட அந்த உடலில் உள்ள ஆன்மா சுருங்குகிறது. ஆனால் பயத்தில் இருக்கும் பொழுது எந்த ஆன்மா மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறதோ அது அந்த உடலுக்குள் புகுந்து கொள்ளும். இவைகளைத்தான் நாம் கெட்ட ஆன்மாக்கள் என்று அழைக்கிறோம். ஒரு பயந்த ஆள் மிகவும் கீழான நிலையில் இருப்பதால் உயர்ந்த ஆன்மாக்கள் அந்த உடலுக்குள் செல்லாது. ஒரு பயந்த மனிதன் ஒரு பள்ளம் அல்லது குழியை போல இருக்கிறான். அதில் கீழ் நோக்கி செல்லும் ஆன்மாக்கள் மாத்திரம் சென்று அடையும். ஒரு பிரார்த்தனை மையமான ஆணிடம் உள்ள உள்ளம் தெய்வீக நறுமணமும் மிகுந்த அழகும் கொண்டதாக இருப்பதால் மேன்மையான ஆன்மாக்கள் தான் அவர்களிடம் ஆர்வம் காட்டும். நாம் இவைகளை பிரார்த்தனை மூலமாக அழைப்பதாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஆன்மாக்கள் அடையும் 2 விதமான அனுபவங்கள் உடலோடு சம்பந்தப்பட்டவைதான். இதற்கு விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த மேலான ஆன்மாக்களையே நாம் தேவதாஸ், டெவாட்டாஸ் அல்லது கடவுள்கள் என்று அழைக்கிறோம். இந்த உயர்ந்த ஆன்மாக்கள் எங்கேயோ உள்ள சொர்க்கத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. அதை போல கெட்ட ஆன்மாக்கள் எனப்படுபவைகள் எங்கேயோ உள்ள நரகத்திலிருந்து வந்தவை அல்ல. நரகம் என்று எந்த உலகமும் கிடையாது. இந்த சொர்க்கம் மற்றும் நரகம் என்பவைகள் இங்கேயே நம் உடனேயே இருக்கின்றன. உண்மையில் இங்கேயுள்ள பரந்த இடத்தில பலவிதமான உயர்தன்மைகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக, நாம் உட்கார்ந்திருக்கும் இந்த அறை காற்றால் நிரப்பப்பட்டிருக்கிறது. யாராவது வாசனை பொருள்களை இந்த அறையில் தெளித்தால் அந்த நறுமணம் இந்த அறை முழுவதும் பரவிவிடும். அதை போல இந்த அறையில் யாராவது உட்கார்ந்து இனிமையான பாட்டை பாடினால் அந்த ஒலி அலைகள் இந்த அறையை நிரப்பிவிடும். ஆனால் அந்த நறுமண புகையை இந்த பாடலின் அலைகள் ஒன்றும் செய்யாது. இந்த அறை ஒளி அலைகளாலும் மற்றும் ஒளி அலைகளாலும் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் நிரப்பப்படும். ஒளி அலைக்காக ஒளி அலைகள் தன்னை ஒதுக்கிக் கொள்வது இல்லை.
உண்மையாகச் சொன்னால் நம்மை சுற்றியுள்ள இந்த வெற்றிடம் ஒளி மற்றும் ஒளி அலைகளாலும் அடுத்து மூன்றாவதாக காற்று அலைகளினாலும் ஒருங்கே நிரப்பப்பட்டிருக்கின்றன. இதைப் போல நூற்றுக்கணக்கான அலைகள் 100 விதங்களில் இந்த அறையை நிரப்பியிருக்கின்றன. ஆனால் இவைகளில் ஒன்றுக்கொன்று எந்த குறுக்கீடும் கிடையாது, அல்லது ஒன்றின் வருகைக்காக மற்றது இடம்பெயர்வதும் கிடையாது. ஆகவே எல்லா வெற்று இடங்களும் பல பரிமாணங்கள், மல்டி டிமென்ஷனல் கொண்டதுதான். உதாரணமாக, இந்த இடத்தில் ஒரு மேஜை இருக்கிறது. ஆனால் அதே இடத்தில் அதே அளவு உள்ள வேறு ஒரு மேஜையை அங்கு போட முடியாது. மாறாக, அதே அளவில் உள்ள ஒரு உயரத்தன்மைக்கு அந்த மேஜை ஒரு தடங்கலாக இருக்காது. ஆகவே எல்லா ஆன்மாக்களும் நம்மை சுற்றி ஒருங்கிணைந்து காணப்படுகின்றன. அவைகளில் ஏதாவது ஒன்று எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு உடலுக்குள் செல்ல முடியும். அப்படி அந்த ஆன்மா ஒரு உடலுக்குள் சென்ற பிறகு அதற்கு அந்த உடலோடு கூடிய அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவங்களை உடலில்லாமல் வேறு விதத்தில் அடைய முடியாது. இப்படி உயிருள்ள உடலில் புகுந்த ஆன்மா எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உள்ளே சென்ற ஆன்மாவுக்கும் ஏற்கனவே அந்த உடலில் உள்ள ஆன்மாவுக்கும் இடையேதான் அந்த வெளித்தொடர்பு ஏற்படுகிறது. ஆகவேதான் இந்த உலகத்தில் இதுவரை எந்த புனித ஆன்மாவோ அல்லது கெட்ட ஆன்மாவோ நம்முடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் அது தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்வதும் சரியில்லை. தொடர்பை அது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொண்டவைகள் மக்களுடைய வெறும் கற்பனைகள் அல்ல. அவைகள் இந்த ஆன்மாக்கள் ஒரு சாதனத்தை கொண்டு உடல் நம்மிடம் ஏற்படுத்திய தொடர்பால் நாம் அறிந்து கொண்டவைகள்தான். பழைய காலத்தில் ஒரு முறை இருந்தது. உதாரணமாக, ஹிந்து வேத விற்பன்னர்கள், அதாவது வேத காலத்து ரிஷிகள் யாரும் இந்த வேதங்களை தாங்கள் தான் எழுதுகிறோம் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள். பார்க்க போனால் அவர்கள் எழுதுபவர்களே அல்ல. அவர்கள் தங்களுடைய அடக்கத்தினால் அப்படி சொல்லவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவர்கள் கேட்டதைத்தான் எழுத்தில் வடித்தார்கள். இது ஒரு உண்மையான அனுபவம். ஏதாவது ஒரு ஆன்மா உங்களிடம் புகுந்து கொண்டு பேசினால் அப்பொழுது நீங்கள் வெறுமனே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க, நீங்கள் இல்லாமல் வேறு ஒன்று உங்கள் மூலமாக பேசுவதை நீங்கள் மிகவும் தெளிவாக உணர்வீர்கள். அப்பொழுது நீங்கள் பேசுபவர் அல்ல, அடுத்தவர்களைப் போல நீங்களும் கேட்பவர்தான். ஆனால் இதை வெளியிலிருந்து சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாது. நன்றாக கவனித்து பார்த்தால்தான் இது சாத்தியம். உதாரணமாக, அப்பொழுது ஒருவர் பேசுகின்ற முறையும் பேசும் தன்மையும் குரலும் முற்றிலும் வேறாக இருக்கும். மேலும் அது சொல்கின்ற வார்த்தைகளும் உச்சரிப்பும் கூட வேறாக இருக்கும். அந்த உடலின் சொந்தக்காரருக்கு உள்ளே இருந்து எல்லாமே ரத்தின சுத்தமாக, கிறிஸ்டல் கிளியர், மிகவும் தெளிவாக விளங்கும். அப்படி ஏதாவது கெட்ட ஆன்மா புகுந்து கொண்டால் அந்த உடலையுடையவன் மிகவும் பயந்து போய் பிரக்ஞையை இழந்து மயக்கம் போட்டு கூட விழ நேரிடும். மாறாக, மேலான நிலையில் உள்ள ஒரு ஆன்மா ஒரு உடலுக்குள் புகுந்தால் அவன் இதற்கு முன்பு அறிந்திராத விழிப்புத்தன்மையை அறிந்து கொள்வான். அப்பொழுது தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை மிக தெளிவாக அவன் விளங்கிக் கொள்வான். ஒரு உடலுக்குள் கெட்ட ஆன்மா புகுந்த பொழுது அந்த உடலுக்குரியவன் அப்படி ஒன்று உள்ளே நுழைந்திருப்பதை அது அந்த உடலை விட்டு அகன்ற பிறகுதான் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது உடலுக்குள் நுழைந்த பொழுது அடைந்த பயத்தினால் பிரக்ஞையற்ற மயக்க நிலைக்குள் தள்ளப்படுகிறான். ஆனால் மேலான ஒரு உயர்ந்த ஆன்மா ஒரு உடலுக்குள் சென்றால் அந்த கணத்திலேயே அவன், நான் சொன்னது அனைத்தும் பிறருடையதுதான்
என்னுடையது அல்ல என்று அவனால் கூற முடியும். ஒரு ஒலி பெருக்கியை, மைக்ரோபோன், 2 பேர்கள் ஒரே சமயத்தில் உபயோகித்தால் எப்படியோ அப்படியேதான் 2 குரல்கள் ஒரே கருவியை உபயோகித்துக் கொள்கின்றன. ஒன்று நிறுத்தும் பொழுது அடுத்தது பேச ஆரம்பிக்கிறது. உடலில் உள்ள புலன்களை இப்படி உபயோகப்படுத்தலாம் என்ற நிலையில் உடலற்ற ஆன்மா அதை உபயோகித்து பிறரோடு தொடர்பு கொள்கிறது. இப்படித்தான் இந்த உலகத்துக்கு தெரிந்த தேவாசும், தேவர்கள் மற்றும் கெட்ட ஆன்மாக்களும் தொடர்பு கொள்கின்றன. இவைகளை வேறு வகையில் அறிந்து கொள்ள முடியாது. இதற்காக ஒரு முழுமையான விஞ்ஞானம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி ஒன்று ஏற்பட்டால் அவைகளை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது பொதுப்படையான விஞ்ஞான கருத்துக்களை வகுத்து கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு ஆன்மா எதிர்பாராத விதமாக திடீரென்று ஒரு உடலுக்குள் நுழைந்துவிட்டால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து எந்த சூழ்நிலையில் எப்படி அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டது என்று ஆழமாக சிந்தித்து அறிந்து ஒரு பொதுப்படையான கொள்கையை வகுத்து கொள்ளலாம். அதன் பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்புண்டு என்று சொல்லலாம். உதாரணமாக, முகமதியர்கள் லோஎச்பான் என்பதை எரிப்பார்கள். அதனால் ஏற்படும் ஒருவித நறுமணமிக்க வாசனையால் நல்ல ஆன்மாக்களை அழைக்கலாம். இந்துக்கள் நெய்யில் திரியை துவைத்து எரிய விடுவார்கள். இவைகளெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்திய சடங்காக தோன்றலாம். ஆனால் சில சமயங்களில் இதில் மிக ஆழமான அர்த்தம் உண்டு. ஆன்மாக்களை அழைப்பதற்காக இந்துக்கள் சில மந்திரங்களை சொல்வார்கள். அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சாதாரணமாக இருக்கவும் இருக்காது. ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல அர்த்தத்தோடு கூடிய மந்திரம் வேறு விதமாக மாறக்கூடும். ஆனால் அர்த்தமற்ற மந்திரத்தை அப்படி மாற்ற முடியாது. மேலும் அத்துடன் வேறு எதையும் அனாவசியமாக புகுத்தவும் முடியாது. ஆகவேதான் ஆழமான மந்திரங்களுக்கு அர்த்தம் இருக்காது. அப்பொழுது அதை மாற்ற முடியாது. அவைகள் வெறும் ஒலி ஓசைதான். இப்படி ஒலிகளை ஒரு குறிப்பிட்ட தொனியில் எழுப்ப சில முறைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட தாளத்தோடும் லயத்தோடும் ஒரு குறிப்பிட்ட தொனியில் அந்த மந்திரத்தை உச்சரித்தால் அந்த ஆன்மா உந்துதல் பெற்று உடனே அது ஒரு உடலுக்குள் பாய்ந்துவிடும். எந்த குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக அந்த மந்திரம் ஜபிக்கப்பட்டதோ அந்த ஆன்மா நிர்வாண நிலையை அடைந்து கரைந்து விட்டால் அதே போன்ற நிலையில் உள்ள வேறு ஒரு ஆன்மா அந்த உடலுக்குள் சென்றுவிடும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலும் சில மந்திரங்கள் உண்டு. ஜைனர்களிடம் நமக்கார் என்ற மந்திரங்கள் உண்டு. அவைகள் யார் பகைவர்களை அழித்தார்களோ அவர்களுக்கு தலை வணங்குகிறேன், யார் முக்தியை அடைந்தார்களோ அவர்களுக்கு தலை வணங்குகிறேன், மதத்தன்மை நிரம்பியவர்கள் யாரோ அவர்களுக்கு தலை வணங்குகிறேன், பாதிரிமார்கள் யாரோ அவர்களுக்கு தலை வணங்குகிறேன், மதத்தன்மை வாய்ந்த அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். இப்படியாக இதில் 5 பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை உண்டு. அது ஆழமாக சென்று கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக மக்கள் ஒரே தடவையில் எல்லா மந்திரங்களையும் ஜபிப்பார்கள். ஆனால் இது சரியான முறை அல்ல. மேலான நிலையில் உள்ள ஆன்மாக்களை தொடர்பு கொள்ள நினைப்பவர்கள் முதல் பகுதியை மட்டும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அடுத்த 4 வரிகளை அல்லது பகுதிகளை திரும்பச் சொல்ல தேவையில்லை. ஆகவே ஒரு பகுதியை மட்டும் வலியுறுத்தினால் போதும். ஏனென்றால் அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மாக்கள் மற்றைய பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறது.
உதாரணமாக, இந்த மந்திரத்தின் முதல் பகுதிக்கு நமோ அரிஹண்ட நாம், நேமோ அரிஹந்த நாம் என்று பெயர். இது அரிஹண்டாவுக்கு தயார்படுத்துதல், அதாவது யார் சகல சத்துருக்களையும் அழித்தார்களோ மற்றும் யார் சகல புலன்களையும் தாண்டி சென்றார்களோ அவர்களுக்கு வணக்கம் சொல்வது. அரி என்றால் சத்ரு என்றும் ஹண்டா என்றால் அழித்தவர் என்றும் அர்த்தம். ஆகவே ஒரே ஒரு மறுபிறவி எடுக்கக்கூடிய முழுமையாக ஞானம் அடைந்த ஆன்மாக்களுக்காக ஓதப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை அல்லது மந்திரம் இதுவாகும். இந்த ஒரு பகுதியை மட்டும் ஒரு தனிப்பட்ட துணியில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இந்த பிரார்த்தனையால் மற்றைய ஜைன ஆன்மாக்களிடம் தொடர்பு ஏற்படாது. இந்த அரிஹண்ட் என்ற தனிப்பட்ட வித்தியாசமான வார்த்தை மேலான ஜைன ஆன்மாக்களை தொடர்பு கொள்கிறது. இந்த மந்திரத்தின் மூலம் ஜீசஸ் கிறிஸ்துவின் ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியாது. அதை போன்ற ஆசையை இதன் மூலம் வெளிப்படுத்தவில்லை. ஏன்? இந்த மந்திரத்தின் உதவியால் புத்தாவின் ஆன்மாவை கூட தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஜைன ஆன்மாக்களுக்கான இது ஒரு முறைப்படுத்திய பிரார்த்தனை என்று கூறலாம். இதை போல இந்த நமக்காரில் உள்ள 5 பகுதிகளும் 5 விதமான ஜைன ஆன்மாக்களுக்கான தனிப்பட்ட பிரார்த்தனையாகும். இதில் உள்ள கடைசி பிரார்த்தனையாகிய நமோலை சாவிய சகுனம், நமோ லோயே சாவியா சகுனம் என்பது எல்லா மதத்தில் உள்ள மேலான ஆன்மாக்களுக்கானது. இது ஜைன உயர் ஆன்மாக்களுக்கோ மற்றும் ஜைனத்தை தவிர வேறு ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ உரியது அல்ல. இது ஒரு பொதுவான பிரார்த்தனை அல்லது மந்திரம் என்று சொல்லலாம். இது எந்த குறிப்பிட்ட மதத்து மேலான ஆன்மாக்களுக்காக அல்ல. எல்லா மதத்திலும் இப்படி ஆன்மாக்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய மந்திரங்கள் உண்டு. இவைகள் முக்கியத்துவம் பெற்று சக்தி மந்த்ரா, சக்தி மாண்ட்ராஸ் வாகிறது. ஒரு மனிதனுக்கு பெயரிடுவது போல இதை மந்திரம் என்ற பெயரில் அழைக்கிறோம். ஒருவனை ராமன் என்று அவன் பெயரில் அழைத்தால் அவன் உடனே தன் கவனத்தை அங்கு திருப்புகிறான். அதை போலத்தான் இந்த மந்திரமும். இதை போல சாதாரண ஆன்மாக்களுக்கும் சில குறிப்பிட்ட மந்திரங்கள் உண்டு. ஆகவே சாதாரண ஆன்மாக்களுக்கும் மேலான ஆன்மாக்களுக்கும் விஞ்ஞான ரீதியான சில மந்திரங்கள் உண்டு. சில சமயம் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை அதற்குரிய மந்திரங்களின் மூலம் நம்மால் உடனே தொடர்பு கொள்ள முடியாது. காலம் கடந்ததால் இது நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் அதை போன்ற தன்மையுள்ள வேறு ஆன்மாக்களை இந்த மந்திரத்தின் மூலம் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். இப்பொழுது முகமதுவை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் தன்னை ஒரு பைகம்பரா, அதாவது தான் ஒரு கடவுள் தூதுவன் என்றே அழைத்து கொள்வார். ஏனென்றால் அவர் தான் அடைந்த ஆன்மீக அனுபவம் எல்லாம் தன்னுடையது அல்ல என்றே உணர்ந்தார். மேலே இருந்து தன்னை வந்து அடைந்த குரல் அவருக்கு மிகவும் தெளிவாக கேட்டது. அவருடைய அனுபவங்களை முகமதியர்கள் இல்ஹாம், அதாவது வெளிப்படுத்துதல் என்று அழைத்தார்கள். தனக்குள்ளே ஏதோ ஒன்று புகுந்து கொண்டு பேசுவதாக முகமது அறிவித்தார். இந்த வெளிப்பாட்டை அவரால் கூட நம்ப முடியவில்லை. தன்னை போலவே மற்றவர்களும் இதை நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் நினைத்தார். ஏனென்றால் அதை போல அவர் அதற்கு முன்பு பேசியதில்லை. மக்களும் அவர் இப்படி பேசியதைப் போல அதற்கு முன்பு கேட்டதில்லை. இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியை மக்கள் ஒரு காலம் நம்ப மாட்டார்கள் என்று அவர் பயந்தார். ஆகவே அந்த ஆன்மீக வெளிப்பாட்டு நிகழ்ச்சி நடந்த இடத்திலிருந்து அவர் தன் வீட்டுக்கு மிகுந்த பயத்துடன் அடுத்தவர்கள் தன்னை பார்ப்பதை தவிர்த்து வேகமாக வந்து சேர்ந்தார். தான் அறிந்ததை உடனே மக்களிடம் தெரிவிக்க அவர் விரும்பவில்லை.
அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் இப்படிப்பட்ட அனுபவம் ஏதும் நிகழாததால் இப்பொழுது மிகவும் வித்தியாசமாக அறிவித்தால் அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றே அவர் கருதினார். வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு அதை பற்றி உடனே தன் மனைவியிடம் மாத்திரம் சொன்னார். அப்பொழுது அவர் தன் மனைவி தன்னை நம்பினால் மாத்திரமே அதை பிறரிடம் சொல்லப் போவதாகவும் இல்லாவிட்டால் சொல்ல விரும்பவில்லை என்றும் அந்த அம்மையாரிடம் கூறினார். ஏனெனில் அவர் சொல்லப் போவது தன்னுடையது அல்ல என்றும் அது மேலே இருந்து வந்ததாகவும் கூறினால் மக்கள் நம்புவார்களா என்று அஞ்சினார். அது அவருடைய குரல் இல்லை. பிறகு அவருடைய மனைவி அவரை நம்பியதும் தான் அவர் பிறருக்கு எடுத்துச் சொன்னார். மோசஸுக்கு கூட இதே அனுபவம் ஏற்பட்டது. ஒரு குரல் அவரை வந்து அடைந்தது. அந்த குரல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அந்த சிறந்த தெய்வீக ஆன்மா ஒரு உடலை தேர்ந்தெடுத்து தனக்கு ஒரு கருவியாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் எல்லோரும் அப்படி ஒரு இடைப்பட்ட கருவியாக முடியாது. அப்படி ஒரு சாதனமாக ஒரு கருவியாக செயல்படுவதற்கு அதற்கு ஏற்ற தகுதியும் மனசுத்தமும் அந்த கருவிக்கு இருக்க வேண்டும். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. சரியான தகுதி படைத்த சாதனம் இருந்தால்தான் அப்படிப்பட்ட தொடர்பு சாத்தியம். அதற்கு தகுந்த இன்னொரு உடல் இங்கு தேவைப்படுகிறது. இதை போன்ற முயற்சி சமீபத்தில் கிருஷ்ணமூர்த்தியிடம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது தோல்வி அடைந்து விட்டது. மைத்ரேயா என்ற பெயரில் புத்தரின் மறு அவதாரத்திற்காக முயற்சி செய்யப்பட்டது. புத்தர் அப்பொழுது தான் மைரேயா என்ற பெயரில் இன்னும் ஒரு பிறவி எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். அவர் அறிவித்து 2500 வருடங்களாகிவிட்டது. மிக நீண்ட நாட்கள்தான். இருந்தும் புத்தர் மறுபிறவி எடுத்ததாக தெரியவில்லை. மைத்ரேயா பிறப்பதற்கு தகுந்த கர்ப்பப்பை அல்லது தாய் கிடைக்கவில்லை என்ற குறிப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் வேறு முறையில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சரியான தகுந்த கர்ப்பப்பை கிடைக்கவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆளை தகுந்த முறையில் தயார் செய்து ஏற்றபடி வைத்திருந்தால் மைத்ரேயா அவர்கள் மூலமாக தான் சொல்ல வேண்டியதை வெளிப்படுத்தும் என்பதுதான் அந்த ஏற்பாடு. இதற்காக இந்த பெரிய தியோசாபிக்கல் மூவ்மெண்ட் நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். மைத்ரேயா தனக்கு ஏற்றாற்போல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தகுந்த நடுநிலை சாதனத்தை அல்லது ஆணை மீடியம் தேர்வு செய்து தயார்படுத்தி வைப்பதுதான் இதன் முக்கிய நோக்கம். முகமதுவின் மூலமாக ஆன்மீக செய்திகளை வெளியிட்ட அந்த உயர்ந்த ஆன்மா ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள முகமதுவை சுலபமாக தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டது. அதற்காக வேறு யாரும் தயார் செய்யப்படவில்லை. அதை போலத்தான் மோசஸும் தயார் நிலையில் இருந்தார். அந்த காலத்தில் மக்கள் மிகவும் எளிமையாகவும் கள்ளம் கபடு அற்ற தன்மையிலும் அகங்காரமற்று இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நடுநிலை ஆளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது மிகவும் எளிதாக இருந்தது. ஏனெனில் அப்பொழுது ஒருவர் தன் உடலை முழுமையாக மிக்க அன்புடன் வேறு ஒரு ஆன்மாவுக்கு சரணாகதியாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே அந்த ஆன்மா அதை தன் நோக்கப்படி உபயோகித்துக் கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது அது நடைபெறாது. ஏனெனில் ஒவ்வொருவரும் வளைந்து கொடுக்காமல் தன் தனித்தன்மையில் தன்முனைப்போடு அகங்காரமாக செயல்படுகிறார்கள். ஆகவே யாரும் தன்னை சரணாகதியாக்கிக் கொள்ள விரும்புவதே இல்லை. ஆகவே இந்த இறை வழிபாடு உள்ளவர்கள் தியோசாபிஸ்ட்ஸ் புத்தர் மைத்ரேயாவாக பயிற்சி கொடுத்தார்கள். ஏனெனில் எப்படி அந்த குழந்தைகள் பிற்பாடு அந்த ஆன்மா இறங்கி பேசுவதற்கு ஏதுவாக மாறும் என்று அவர்களால் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் கிருஷ்ணமூர்த்தியையும்
மற்றும் அவருடைய சகோதரர் நித்யானந்தாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பிற்பாடு அவர்கள் கிருஷ்ண மேனனையும் ஜார்ஜ் அருண்டேலையும் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த ஆரம்ப கடுமையான பயிற்சியில் நித்யானந்தா இளம் வயதிலேயே இறந்துவிட்டார். தன்னுடைய சகோதரரின் இறப்பால் கிருஷ்ணமூர்த்தி மனத்தளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். அதனால் அவர் ஒரு தகுந்த நடுநிலை சாதனமாக விளங்க முடியவில்லை. கிருஷ்ணமூர்த்தி 9 வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இந்த உலகம் ஒரு பெரிய நாடக மேடைதான். இந்த ஆன்மீக நாடகம் சக்தி மிக்கவர்களால் உலக அரங்கில் நடத்தப்பட்டது. அப்பொழுது மைத்ரேயா கிருஷ்ணமூர்த்தியை அடையும் தருணம் தீர்மானமாக நெருங்கி வரும்பொழுது, புத்தருடைய மாமன் மகனாகிய தேவதத்தாவின் ஆன்மா கிருஷ்ணமூர்த்தியின் தகப்பனாரை ஆக்கிரமித்து கொண்டு விட்டது. இந்த தேவதத்தா புத்தரை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தவர் மற்றும் புத்தரை கொலை செய்யவும் பல முறை முயன்றிருக்கிறார். இந்த ஆத்மா கிருஷ்ணமூர்த்தியின் தகப்பனாரை தூண்டிவிட்டு ஆம்னிபெசன்ட் மற்றும் அந்த நிறுவனத்தில் உள்ள மற்றும் சில பேர்களின் மேல் தன்னுடைய மகனாகிய கிருஷ்ணமூர்த்தியை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்யும்படி செய்துவிட்டது. இந்த விசாரணை பிரிவி கவுன்சிலிடம் வந்தது. இதற்கு முன்பு இந்த உண்மையை யாரும் வெளியிடவில்லை. முதலில் நான் தான் வெளியிடுகிறேன். ஆம்னிபெசன்ட் இந்த சட்ட பிரச்சனையை எதிர்த்து கடுமையாக போராடினார். ஆனால் நீதிமன்றத்தில் அவளால் ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்றால் வயது வராத மைனர் குழந்தையை வளர்க்க தகப்பனாருக்கு உரிமை உண்டு என்று கோர்ட்டு தீர்ப்பு அளிக்கலாம். அப்படியே அந்த குழந்தைதான் தன் தகப்பனாரோடு வசிக்க விரும்பவில்லை என்றாலும் அந்த குழந்தையாலும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அது தகுந்த வயதுக்கு வரவில்லை. ஆகவே ஆம்னிபெசன்ட்டும் மற்றவர்களும் அந்த குழந்தையை கிருஷ்ணமூர்த்தியை இங்கிலாந்துக்கு வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு செல்லும்படியாகிவிட்டது. அதாவது இந்தியாவில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆம்னிபெசன்ட் கிருஷ்ணமூர்த்தியோடு இங்கிலாந்துக்கு ஓடிவிட்டாள். இந்த வழக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. அங்கே ஆம்னிபெசன்ட் தோற்கடிக்கப்பட்டாள். இது ஒரு சட்ட சண்டை. ஆனால் தேவதத்தாவின் ஆன்மா மிகுந்த வலிமை படைத்தாக இருந்தது. சாதாரணமாக குற்றவாளிகளின் கைகளில் சட்டம் மிகவும் வளைந்து கொடுக்கும். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய சட்டபூர்வமான சண்டைகளை தகுந்த முன்னேற்பாடுடன் செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல மனிதன் இப்படி சட்டத்தை முன்கூட்டியே தீர்மானிப்பதில்லை. அதன் பிறகு லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு ஆம்னிபெசன்ட் மேல்முறையீடு செய்தார். அங்கே எல்லா சட்ட திட்டங்களுக்கும் மாறாக முன்பு வழங்கிய தீர்ப்பை மறுத்து இப்பொழுது அந்த குழந்தை ஆம்னிபெசன்ட்டோடு இருக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கியது. ஆமாம், இந்த தீர்ப்பு சரியானது அல்ல. இதற்கு முன்பு இதை போன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது கிடையாது. இந்த கவுன்சிலின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய எந்த கோர்ட்டும் கிடையாது. இந்த தீர்ப்பு மைத்ரேயாவின் ஆன்மாவின் சக்தியால் வழங்கப்பட்டதுதான். இந்த ஆன்மா கீழ்கோர்ட்டுகளில் தன் சக்தியை காண்பிக்கவில்லை. இப்படி கீழ்நிலையில் நடந்த சட்ட சண்டைகளை தினசரி ஏடுகள் சாட்சியாக பார்த்து தலையங்கம் தீட்டின. ஆனால் மேலான நிலையில் 2 சக்தி வாய்ந்த ஆன்மாக்களிடம் ஏற்பட்ட பெரிய சண்டைதான் இப்படி மிகுந்த பரபரப்பை தூண்டியது. பிறகு கிருஷ்ணமூர்த்தியை தயார் செய்வதில் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு முழு மூச்சில் வேலை செய்தார்கள். ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக இவ்வளவு சிரமத்தை இதற்கு முன்பு வேறு யாருக்கும் எடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக இவ்வளவு சிரமங்களை எடுத்திருக்கக்கூடும். ஆனால் வேறு ஒரு தனி மனிதனுக்காக இவ்வளவு பேர்கள் இவ்வளவு சிரமம் எடுத்திருக்க மாட்டார்கள்.
ஆனால் இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பிறகும் சரியான நேரம் வரும்பொழுது எல்லா நம்பிக்கைகளும் கீழே தள்ளப்பட்டு விடுகின்றன. உலகத்தில் உள்ள இந்த அமைப்பினர் தியோசோபிஸ்ட்ஸ் சுமார் 6000 பேர்கள் ஹாலந்தில் கூடி கிருஷ்ணமூர்த்தி தன் தனித்தன்மையை இழந்து மைத்ரேயாவை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியை காண எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அந்த நீண்ட நாள் கனவு பலிக்கும் நேரமும் நெருங்கியது. அப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி மேடை மீது ஏறி, நான் இனிமேல் கிருஷ்ணமூர்த்தி இல்லை என்று அறிவிக்க மைத்ரேயாவின் ஆன்மா அவருக்குள் சென்று அது பேச ஆரம்பித்துவிடும். ஆகவே அந்த நாளில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் 6000 பேர்கள் அங்கே கூடி மைத்ரேயாவின் குரலை கேட்க மிக்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு பெரிய எதிர்பாராத நிகழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுது எதுவும் நிகழவில்லை. அந்த சரியான தருணத்தில் கிருஷ்ணமூர்த்தி தன் தனித்தன்மையை இழக்க மறுத்துவிட்டார். அதாவது தேவதத்தா கடைசி முயற்சியில் வென்றுவிட்டார். பிரிவி கவுன்சிலில் செய்ய முடியாததை தேவதத்தா ஆன்மா கடைசியாக கூடிய பல பேர்கள் அடங்கிய கடைசி நீதிமன்றத்தில் செய்து காட்டி ஜெயித்துவிட்டது. அது கிருஷ்ணமூர்த்தியை தான் ஒரு உலக போதனையாளன் இல்லை என்று அறிவிக்கச் செய்துவிட்டது. அவர் தான் வேறு எந்த ஆன்மாக்களோடு எதுவும் செய்வதற்கில்லை என்றும் தான் எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இப்பொழுதும் இருக்கப் போவதாகவும் மற்றும் தான் இதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கு இல்லை என்றும் அறிவித்து விட்டார். ஆக ஒரு பெரிய மகத்தான பரிசோதனை தோல்வியடைந்து விட்டது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தால் இந்த வகை பரிசோதனை இப்பொழுதுதான் முதலில் நடந்தது. கடைசியில் இந்த மகத்தான பரிசோதனை மகத்தான தோல்வியை தழுவியது. ஆகவே ஆன்மாக்கள் வேறு உடல்களில் புகுந்து கொள்ளாமல் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆகவேதான் மனித பிறவி எடுப்பது என்பது மிகவும் தேவையானது. ஏனெனில் உதாரணமாக ஒரு மனிதன் இப்பொழுது இறந்தால் அவனுடைய ஆன்மா உடலை எடுக்காமல் ஒரு 100 வருடம் அப்படியே இருந்தால் அதனிடம் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது. அந்த 100 வருடங்களில் அது அப்படியேதான் இருக்கும். அவன் முற்பிறவியில் எப்படி பிறந்து இறந்தானோ அதை போலவே ஒரு புதிய பிறவியை தொடங்க வேண்டும். அந்த இடைவெளி எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அவன் ஆரம்பத்திலிருந்தே புதிய பிறவியை தொடங்கத்தான் வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த முன்னேற்றமும் அந்த ஆன்மாவுக்கு ஏற்படாது. ஒருவன் முந்தைய இரவில் படுத்து தூங்கிய அதே படுக்கையில் மறுபடியும் எழுந்திருப்பதைப் போலத்தான் இதுவும். ஆகவேதான் அநேக மதங்கள் தூக்கத்துக்கு எதிராகவே இயங்குகின்றன. ஏனென்றால் தூங்கும் பொழுது அந்த முன்னேற்றத்துக்கும் வழி கிடையாது. ஆகவேதான் இந்த மதங்கள் தூக்கத்தின் நேரத்தை குறைக்கச் சொல்கின்றன. நீங்கள் தூங்கிய அதே படுக்கையில் அப்படியே எந்த உள்மாற்றமும் இல்லாமல் அப்படியே விழித்து எழுந்திருக்கிறீர்கள். அதே போலத்தான் நீங்கள் இறக்கும் பொழுது எங்கே எப்படி விட்டீர்களோ அதிலிருந்து மறுபிறப்பை எடுக்கிறீர்கள். உங்கள் நிலையில் எந்த மாறுதலும் கிடையாது. அது எது போல என்றால், இதோ என் கடிகாரத்தை இப்பொழுது நிறுத்துகிறேன். மீண்டும் அதை தொடங்க ஆரம்பித்தால் எங்கே அதை நிறுத்தினேனோ அங்கே இருந்துதான் அது மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கும். ஆகவே 2 பிறவிகளுக்கு இடையே உள்ள காலத்தில் எல்லா முன்னேற்றமும் தடைப்பட்டு விடுகின்றன. ஆகவேதான் மோட்ச நிலையில் இருக்கும் எந்த தேவதைக்கும் எந்த விடுதலையோ அல்லது விமோசனமோ கிடையாது. ஏனென்றால் அங்கு செயலே கிடையாது. அங்கு எந்த ஆன்மாவும் எதுவும் செய்வதில்லை, செய்யவும் முடியாது. அங்கே முடிவில்லாத கனவுகள் மாத்திரம்தான் உண்டு. ஆகவே ஒரு ஆன்மா எதையாவது செய்ய இந்த உலகத்தில் மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டும். இது தவிர்க்க முடியாதது. அடுத்து 2 ஆன்மாக்கள் ஒன்றை ஒன்று அறிந்து கொள்வது பற்றி அவைகள் சந்தித்து கொள்ள விரும்பினால்
அவைகள் 2 உடல்களை எடுத்துதான் சந்தித்து கொள்ள முடியும். அந்த ஆன்மா நிலையில் நேரடியாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள முடியாது. இந்த அறையில் எப்படி 20 பேர்கள் தூங்குகிறார்களோ அதை போலத்தான் இதுவும். அவர்கள் எல்லோரும் இந்த முழு இரவில் இந்த அறையிலேயே தூங்கும் நிலையிலேதான் இருப்பார்கள். அப்பொழுது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் விழித்து எழுந்த பிறகுதான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். நாம் எழுந்த பிறகு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது தொடர்ந்து நடைபெறலாம். தூக்க நிலையில் இது சாத்தியமில்லை. ஆனால் ஒருவர் விழித்து எழுந்தால் மற்றவர்கள் தூங்குவதை அவரால் பார்க்க முடியும். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு ஆன்மா ஒரு உடலுக்குள் சென்றால் அந்த ஆன்மா மற்றைய ஆன்மாக்களை பார்க்க முடியும். ஆனால் தூங்கும் நிலையில் உள்ள மற்ற ஆன்மாக்கள் இந்த உடலை எடுத்த ஆன்மாவை பார்க்க முடியாது. ஆகவே உடலற்ற ஆன்மாக்கள் ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ள முடியாது. உண்மையில் ஒன்றை ஒன்று தெரிந்து அறிந்து கொள்ளுதல் என்பது உடலில் உள்ள மூளையால் தான் நடைபெறுகிறது. ஆகவே உடல் இறக்கும் பொழுது அத்துடன் சேர்ந்து மூளையும் இறக்கிறது. பிறகு ஆன்மாவால் தனித்து இயங்க முடியாது. ஆனால் வேறு சில சாத்திய கூறுகளும் உண்டு. சில பேர்கள் தாங்கள் வாழும் பொழுது சில பரிசோதனைகளை செய்து பார்க்கலாம். அதாவது உணர்வு அலைகளால் மூளையின் உதவியின்றி ஆன்மாக்களுடன் ஒருவர் தொடர்பு கொள்ளலாம். இதில் வெற்றி பெற்றவர்கள், அதாவது இந்த கலையை நன்றாக கற்றவர்கள், கெட்ட ஆன்மாக்களுடனும் மற்றும் நல்ல ஆன்மாக்களுடனும் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான் இருக்க முடியும். எல்லோராலேயும் இதை செய்ய முடியாது. அப்பொழுது அந்த சில ஆன்மாக்கள் ஆன்ம உலகத்து நிலைகளை பற்றி நமக்கு கூற முடியும். அது எப்படி உள்ளது என்றால், 20 பேர்கள் குடித்துவிட்டு பிரக்ஞையற்று இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் அவர்களில் ஒருவன் நீண்ட காலமாக குடிப்பதால் அவனுக்கு ஓரளவு பிரக்ஞை உணர்வு இருக்கிறது. இப்பொழுது அவனால் குடியின் அனுபவத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியும். இப்படி மற்றவர்களால் முடியாது. ஏனெனில் அந்த அனுபவத்தை அறியும் முன்பே அவர்கள் பிரக்ஞை இழந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் இதற்கென்றே சில அமைப்புகள் இருக்கின்றன. அவைகள் இறந்த பிறகு உள்ள ஆன்மா உலகத்தை பற்றி அறிந்து கொள்ள சில பேர்களை தயார் செய்கிறார்கள். அவர்களால் அங்கு தொடர்பு கொள்ள முடியும். உதாரணமாக, லண்டனில் உள்ள சர் ஆலிவர் லாட்ஜ், SIR ஆலிவர் லாட்ஜ் தான் இறந்த பிறகு ஒரு செய்தியை இங்கு அறிவிக்க நெடுநாட்கள் முயன்றார். ஆனால் முடியவில்லை. சுமார் 20 வருடமாக முயற்சி செய்து எந்த செய்தியையும் இங்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியவில்லை. இதை வேறு சில ஆன்மாக்கள் தெரிவித்தன. அதாவது ஆலிவர் லாட்ஜ் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் இங்கு தொடர்பு முடியவில்லை என்று. ஆகவே 20 வருட காலமாக தான் இறந்த பிறகு செய்திகளை அறிவிப்பதாக சத்தியம் செய்து கொடுத்த மக்களின் கதவுகளை தட்டியவாறுதான் இருந்தார். ஆனால் அவர்களோடு அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதற்காக அந்த அமைப்பு அவரை தயார்படுத்தி இருந்தன. அதாவது அவருடைய நண்பர்களை அவர்களுடைய தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அவர் முயற்சி செய்தது போல் இருந்தது. ஆனால் ஆலிவர் தங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பது போலத்தான் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் யாரும் ஆலிவருடைய செய்தியை வாங்கும் அளவுக்கு தயார் நிலையில் இல்லை. ஆலிவர் இறந்து இங்கு உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள தயாராகி 20 வருடமாக தொடர்ந்து முயற்சி செய்தார். ஆனால் இறந்தவரின் மொழியை புரிந்து கொள்ள யாரும் தயாராக இல்லை. வீதியில் செல்லும் பொழுது அவருடைய நண்பர்கள் ஆலிவரின் கைகள் அவர்களின் தோள் மேல் படுவதை அடிக்கடி உணர்ந்திருக்கிறார்கள். அது ஆலிவருடைய கைகள் தான் என்று அவர்கள் நன்றாக உணர்ந்தார்கள். ஆனால்
அவர் அவர்களுடன் பேச முயன்ற பொழுது அவர்களிடம் ஏற்பட்ட அந்த கைகளின் உணர்வு மறைந்துவிட்டது. இதனால் அவருடைய நண்பர்கள் மிகவும் வேதனையடைந்தார்கள். ஆகவே ஆலிவரின் திரும்ப திரும்ப செய்த பெருமுயற்சி தோல்வியைத்தான் தழுவின. இதற்கு தயாரித்தல் என்பது இரண்டு விதமானது. ஒருவரிடம் இயற்கையாகவே உணர்வு மூலம் இந்த அனுபவம் ஏற்படலாம். மற்றவர்கள் வார்த்தைகள் இல்லாமல் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம். ஒருவரிடம் தன் கண்களை மூடிக்கொண்டு தொலை தூரத்தில் உள்ளதை பார்க்கும் திறன் இருந்தால் அந்த ஆன்மீக உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்தல் என்பது உடல் ரீதியாக மட்டும் சார்ந்தது அல்ல. உதாரணமாக, ஒரு தோட்டத்துக்கு ஒரு தாவரையியல் படித்தவர், ஒரு கவிஞன், ஒரு கடைக்காரன் மற்றும் ஒரு குழந்தை செல்வதாக வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை பல வர்ணங்களையுடைய பூச்சிகளின் பின்னால் ஓடும். கடைக்காரன் அங்கு தன் கடையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பான். கவிஞன் மலர்களை பார்த்ததும் கற்பனையில் மிதந்து கவிகளை புனைய ஆரம்பிப்பான். அடுத்து தாவரவியல் படித்தவர் மரங்களை பற்றி பல விஷயங்களை ஆராய ஆரம்பித்து விடுவார். ஆகவே அந்த கடைக்காரன் மலர்களையோ மற்றும் கவிதைகளையோ பார்க்க மாட்டான். தாவரவியல் படித்தவன் ஒவ்வொரு வேரையும் இலைகள், மலர்கள் என்று அனைத்தையும் ஆராயும் கண்களோடு பார்த்து தான் 20 அல்லது 50 வருடமாக சேகரித்த விஷய ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பான். அப்படி அவன் பார்ப்பதை மற்றவர்களால் பார்க்க முடியாது. அதைப் போல தன் உடலை தவிர வேறு எதையும் அறியாதவர்கள் இறந்தால் மற்ற உலகத்தை பற்றி அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. மற்றும் அவர்களால் அடுத்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளவும் முடியாது. அவர்கள் ஆழமான பிரக்ஞையற்ற தன்மையில கோமா நிலையில் இறந்து ஒரு புதிய பிறவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முன்பே தகுந்த ஏற்பாடு செய்தவர்கள் ஏதாவது அந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அப்படி தயார் செய்வதற்கு தகுந்த பழைய ஏடுகள் இருக்கின்றன. ஒருவர் தன்னுடைய இறப்புக்கு முன்பு விஞ்ஞான ரீதியாக தகுந்த ஏற்பாட்டுடன் சொல்லிய முறைகளை கடைபிடித்து தான் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு இருந்தால் அவர்களால் ஏதாவது தங்கள் எண்ணப்படி செய்ய முடியும். அந்த அற்புதமான அனுபவத்துக்கு வழிகள் இருக்கின்றன. ஆனால் ஒருவன் சாதாரணமாக இருந்தால் அவன் உடனே மறுபிறவி எடுத்து விடுவான் அல்லது சில வருடங்கள் கழித்து எடுத்து விடுவான். அப்பொழுது பிறவிகளுக்கிடையே உள்ள அந்த இடைவெளியை பற்றி அவனால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் நேரடியான தொடர்புக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறது. கேள்வி: சில சமயம் நீங்கள் அவசரப்படுவது போல நான் உணர்கிறேன். அந்த அவசரம் என்ன? எதற்காக? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் மிகவும் அவசரப்படுகிறீர்கள் என்பது நீங்கள் உங்களுடைய சில சீடர்களுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து தெளிவாகிறது. மேலும் நீங்கள் இந்த உலகத்தில் பிறவி எடுத்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. அப்படி அந்த வேலை முடிந்துவிட்டால் நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் அந்த அறிக்கையை விளக்கிச் சொல்வீர்களா? அதாவது நீங்கள் கிராமமாக சென்று மக்களுக்காக வாதாடுவேன் என்றும் அப்பொழுது சந்தர்ப்பவசமாக விளக்காக மாறக்கூடிய கண்களை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் அந்த மனிதர்களிடம் உள்ளும் புறமும் ஆக்கிரமித்து செயல்படுவேன் என்றும் கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் மேலும் சொன்னதாவது, நீங்கள் இந்த வேலையை செய்வதற்கு காரணம் நீங்கள் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நான் ஒரு 100 பேர்களை தேடினேன், ஆனால் தகுந்த ஆள் யாரும் கிடைக்கவில்லை என்று கூற தேவையிருக்காது என்றும் கூறினீர்கள். இவைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? பதில்: ஆமாம், நான் அவசரம்தான் படுகிறேன்.
அதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதலில், ஒருவருக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது அவர்களுக்கு போதவில்லை என்றே உணர்வார்கள். எவ்வளவு நீண்ட காலமும் சக்தியும் எப்பொழுதும் போதவில்லை என்றே தோன்றும். ஏனென்றால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை கடல் போல் பறந்து கிடக்கிறது. ஆனால் அவர்களிடம் உள்ள நேரமும் சக்தியும் அவர்கள் செய்ய வேண்டிய கடல் அளவு வேலையில் கையளவுக்கு மேலில்லை என்பதை அவர்கள் உணரவே செய்வார்கள். ஆனால் இந்த அவசரம் சாதாரணமாக ஏற்படுவதுதான். வேறு ஒரு காரணத்திற்காகவும் இப்படி ஒரு அவசரம் ஏற்படக்கூடும். சில காலகட்டங்கள் மெதுவாக நகரும். அப்பொழுது காலம் நகராமல் அப்படியே இருப்பது போல தோன்றும். உதாரணமாக, நாம் நம்முடைய சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தால் காலம் மிக மெதுவாக செல்வது போல தோன்றும். சில காலகட்டங்கள் வேகமாக செல்லும். அப்பொழுது எல்லாமே மிக வேகமாக செல்லுவது போல தோன்றும். இன்றைக்கு நாம் மிக வேகமாக இயங்கும் காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லாமே மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. எதுவும் நிலையாக இருப்பது போல தோன்றவில்லை. ஆகவே மதம் பழைய காலம் போல மிக மெதுவாக இயங்கினால் அது மிகவும் பின்தங்கி கடைசியில் இறந்தே போய்விடும். பழங்காலத்தில் விஞ்ஞானம் கூட மெதுவாகவே சென்றது. சுமார் 10,000 வருடங்களாக அதே மாட்டு வண்டிதான் இருந்தது. அதை போல இரும்பு கருவிகளை செய்பவர்களும் அப்படியேதான் இருந்தார்கள். சாதாரண ஒரே அளவில் இருக்கும் ஆற்றில் எப்படி நீர் மிக மெதுவாக நகருமோ அதை போல எல்லாமே நகர்ந்தன. அப்பொழுது எதுவும் நகருவது போல உங்களால் உணர முடியாது. அந்த காலகட்டத்தில் மதமும் மெல்லத்தான் நகர்ந்தது. அந்த நகர்தலில் ஒரு லயம் இருந்தது. அடுத்து விஞ்ஞானமும் மதமும் ஒன்றை ஒன்று அனுசரித்து மெல்லவே நகர்ந்தன. ஆனால் இப்பொழுதோ மதம் மெல்ல நகர்கிறது. மாறாக விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மதம் மெதுவாக நடந்து பின்தங்கிவிட்டதால் மக்கள் அனுசரித்து செல்லாதது ஒரு பெரிய ஆச்சரியமில்லை. இந்த காரணத்திற்காகவும் அவசரப்பட வேண்டியுள்ளது. உலக விஷயஞானம் மிகவும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆகவே விஞ்ஞானமும் மிக வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது. ஏனெனில் விஞ்ஞானம் உலகப் பொருள்களை பற்றியே அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் மதம் அதைவிட வேகமாக சென்று விஞ்ஞானத்துக்கு பின்னாலே தங்கிவிட்டால் அது இந்த உலகத்திற்கு பெரிய கெடுதலை ஏற்படுத்திவிடும். உலகத்தை வழிநடத்தி செல்ல மதம் விஞ்ஞானத்துக்கு சற்று முன்னாலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுது அது இந்த உலகத்தை வழிநடத்தி செல்ல முடியும். ஒரு ஒழுக்க நியதி எப்பொழுதும் முன்னாலேயே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தன் அர்த்தத்தை இழந்துவிடும். வெற்றிக்கு முன்பு ஒழுக்க நியதி இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் வெற்றியை கடந்தே இருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் இதுதான். நாம் ராமன் காலத்தை பார்த்தால் மதம்தான் எல்லாவற்றுக்கும் முந்தி இருந்தது தெரிய வரும். ஆனால் இந்த நவீன காலத்தில் மதத்துக்கு முன்பு மனிதன்தான் எப்பொழுதும் நிற்கிறான். இந்த காலத்தில் யார் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறானோ அவன்தான் மதத்தன்மையுடையவனாக இருக்கிறான். இதற்கு காரணமும் இருக்கின்றன. அதாவது இதை போல உள்ளவர்கள்தான் மதத்தோடு இணைந்து செயல்பட முடிகிறது. இன்றைக்கு ஒருவன் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் மதத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறான். அல்லது அவனுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்ட உறவு மிகவும் மேலோட்டமாக ஒரு சடங்காகவே இருக்கும். ஆகவேதான் மதம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் முன்பு இருக்க வேண்டும் என்று மீண்டும் கூறுகிறேன். நாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு போவோம். ஆனால் இந்த நவீன நாகரிக காலத்தில்
குறைந்த அறிவு உள்ளவர்கள்தான் மதத்தின் பக்கம் செல்கிறார்கள். அந்த காலத்தில் தலைவர்களும் மற்றும் மேலான நிலையில் உள்ளவர்களும் மதத்தன்மை வாய்ந்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அறிவில் குறைந்தவர்களும் கிராமத்து பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களும் தான் மதத்தை நாடுகிறார்கள். மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்த காலத்தில் மதத்தன்மையுடையவர்களாக இல்லை. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், மனிதனுக்கு முன்பு மதம் நடைபோடவில்லை. இந்த காரணத்திற்காகவும் நான் அவசரப்படுகிறேன். அடுத்த காரணம், இந்த நவீன காலம் மிகவும் பரபரப்பாகவும் உச்ச நிலையிலும் இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றால் உங்கள் காலடியின் வேகம் நீங்கள் ஒரு கடைக்கு செல்லும் வேகத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு மிகவும் பரபரப்போடு செல்கிறீர்கள். இப்பொழுது உள்ள யதார்த்த நிலைமை என்னவென்றால், ஏதாவது ஒரு மதம் மிகவும் வீறு கொண்டு முன்னேறி செல்லாவிட்டால் இந்த முழு மனித இனமே அழிந்துவிடக்கூடிய அபாய கட்டம் ஏற்பட்டுவிடும். இது ஒரு அவசர காலம். அதாவது ஒருவனை சீக்கிரமாக ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலையில் இருப்பது போல. அந்த வியாதியால் தான் ஆஸ்பத்திரியை அடைவதற்கு முன்பே இறக்க நேரிடலாம், அல்லது மருந்து கொடுப்பதற்கு முன்பே இறக்க நேரிடலாம், அல்லது அவனுக்கு இருக்கும் வியாதியை கண்டுபிடிப்பதற்கு முன்பே இறக்க நேரிடலாம். இதை போல இப்பொழுது உள்ள கெடுதலான சூழ்நிலை அல்லது நிகழ்ச்சிகள் மதத்தன்மையுடைய எண்ணங்கள் நிரம்பியவர்களை தாக்குவதில்லை. அதற்கு பதிலாக அது இந்த உலகத்தில் உள்ள இளம் தலைமுறையினரை தாக்குகிறது. முக்கியமாக முன்னேற்றமடைந்த நாடுகளில் உள்ள இளைஞர்களை அது மிகவும் பாதிக்கிறது. ஒரு அமெரிக்க தம்பதியர் தன் மகனிடம் ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 10 வருடம் படித்தால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று கூறினால் அதற்கு அவன் தான் 10 வருடம் வாழ முடியும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று திருப்பி கேட்பான். இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்வது? அமெரிக்காவில் நாளையை பற்றிய நம்பிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. நாளை வருமா என்பதே அவர்களுக்கு சந்தேகமாக உள்ளது. ஆகவே அவர்கள் இன்றைக்கே தன்னால் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஆஸ்பத்திரியில் படுக்கையில் உள்ள ஒரு வியாதியஸ்தன் எந்த நேரத்திலும் இறக்கலாம் என்ற நிலையில் ஏற்படும் பரபரப்பு போலத்தான். ஏன், இந்த மனித வர்க்கமே இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. எங்கும் எதிலும் ஒரு பரபரப்பு மற்றும் படபடப்பு காணப்படுகிறது. ஏனென்றால் வியாதியை சரியாக கண்டுபிடிப்பதற்கு தாமதமானால் அதிலிருந்து மீள்வது என்பது சீக்கிரம் நடைபெறாமல் போகலாம். ஆகவேதான் நான் அவசரத்தில் இருக்கிறேன். செய்ய வேண்டிய அனைத்தையும் சீக்கிரம் செய்து முடிக்க வேண்டும். நான் ஒரு ஊரிலிருந்து மறு ஊருக்கு செல்வதை பற்றி இப்பொழுது கூறுகிறேன். நான் இந்த வேலையை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன். நான் சில பேர்களை என் மனத்தில் வைத்திருக்கிறேன். அவர்களிடம் நான் ஆன்மீக வேலைகளை செய்ய வேண்டும். ஆனால் அதில் உள்ள கஷ்டம் என்னவென்றால், நான் அவர்களைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு மாறாக அவர்கள் என்னை அவர்களது மனத்தில் வைத்து கொண்டால் வேலை சுலபமாக முடிந்துவிடும். நான் அவர்களுடைய மனத்தில் இருக்காத வரையில் என்னால் உருப்படியாக எதையும் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த வேலையையும் ஆரம்பித்து விட்டேன். நான் பல ஊர்களுக்கு செல்வதும் வருவதும் மற்றும் அங்கே தங்குவதும் அவர்களிடம் ஏதாவது செய்வதற்காகத்தான். அப்படி சில பேர்களை தயாரித்து 2 வருடங்களுக்கு பிறகு அவர்களை பல ஊர்களுக்கு அனுப்ப விரும்புகிறேன். அவர்கள் செல்வார்கள். அப்படி 10,000 பேர்கள் தயாரிக்கப்படுவார்கள். இந்த பரபரப்பான இறுக்கமான சூழ்நிலையில் வித்தியாசமான சக்தி பரவல் காணப்படுகிறது. இதனால் அவர்கள் பல அபாயங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தை அவர்கள் தைரியமாக
சரியான முறையில் உபயோகித்தால் ஒரு பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படும். இல்லாவிட்டால் விளைவு மிகவும் மோசமானதாகவே இருக்கும். அந்த அறியாதவற்றில் குதிக்க அநேகம் பேர்களை தயாரிக்க முடியும். இந்த காலத்துக்கு அது தேவைதான். அது நடக்கத்தான் போகிறது. பொருள்களின் மேலோட்டமான தன்மைகளை பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஆனால் அழிவின் காலம் எப்பொழுதாவது நெருங்கினால் அநேக ஆன்மாக்கள் தங்களுடைய உள் பரிமாணத்தில் கடைசி கட்ட வளர்ச்சியை விரைவில் அடைந்துவிடும். அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு தேவை ஒரு சிறிய தள்ளுதல் அல்லது தூண்டுதல் தான். அப்பொழுது ஒரே குதியில் ஜம்ப் அடுத்த நிலையை அடைந்துவிடும். சாதாரணமாக இறப்பு தன்னை நெருங்கி வருவதை ஒருவர் உணரும் பொழுது அவர் இறப்புக்கு பிறகு என்ன என்பதை நினைக்க ஆரம்பித்து விடுவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் மதத்தன்மையுடையவராக மாற ஆரம்பித்து விடுவார்கள். இறப்புக்கு பிறகு தங்களுடைய நிலை என்ன என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியவாறே இருப்பார்கள். இல்லாவிட்டால் இந்த கேள்வியே எழும்பாத வகையில் அவர்களுடைய வாழ்க்கை இந்த வேளையில் மில்லியன் கணக்கான மக்கள் இறப்புக்கு அப்பால் என்ன என்பது பற்றி மனத்தளவில் மிகவும் தீவிரமாக எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். இந்த சூழ்நிலையை தகுந்த முறையில் உபயோகித்துக் கொள்ளலாம். அது அப்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவேதான் நான் மெல்ல இந்த அறைக்குள்ளேயே என்னை அடைத்து கொண்டு விடுவேன். நான் வெளியே செல்வதையும் வருவதையும் நிறுத்தி கொண்டு விடுவேன். இப்பொழுது என் மனத்தில் உள்ள சிலருக்காக நான் வேலை செய்வேன். நான் அவர்களை தயார் செய்து வெளியே அனுப்பிவிடுவேன். ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு என்னால் போக முடியாத நிலையில் இந்த 10,000 பேர்களை அனுப்பி வைப்பேன். என்னை பொறுத்தவரையில் மதம் கூட விஞ்ஞான ரீதியானதே என்று கருதுகிறேன். ஆகவே என் மனத்தில் முழுமையான விஞ்ஞான ரீதியான முறைகள் அதற்காக இருக்கின்றன. மக்கள் தயார் நிலையில் இருக்கும் பொழுது நான் அவைகளை அவர்களிடம் செலுத்துவேன். அந்த முறைகளின் உதவியால் அவர்கள் மேலும் ஆயிரக்கணக்கான மக்களிடம் வேலை செய்வார்கள். என்னுடைய உதவி பிறகு அவர்களுக்கு தேவையில்லை. இந்த வேலையை ஏற்று செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தயார் செய்யும் அளவுக்குத்தான் நான் தேவைப்படுகிறேன். இதற்காக நான் சில கொள்கைகளை வகுக்க வேண்டியுள்ளது. இவைகளை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். ஒரு ஆன்மீக விஞ்ஞானியின் வேலை முடிந்துவிட்டது. இப்பொழுது அவைகள் செய்முறையாளர்களின் டெக்னீஷியன்களின் வேலைதான். எப்படி எடிசன் மின்சாரத்தின் உதவியால் மின்சார விளக்கை கண்டுபிடித்தாரோ அதை போல ஒரு விஞ்ஞானியின் வேலை முடிந்துவிட்டது. இப்பொழுது அந்த விளக்கை பொருத்துவது என்பது ஒரு செயல்முறையாளனின் வேலைதான். அது ஒன்றும் பெரிய காரியமில்லை. இப்பொழுது மேற்கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றிய முழு திட்டமும் என்னிடம் உள்ளது. இப்பொழுது அவைகளை அந்த தேர்ந்தெடுத்தவர்களிடம் வழங்கி அவர்களை தயார் செய்து பிறகு நான் அவர்களை வெளியே அனுப்பிவிடுவேன். ஆனால் பெரும்பாலோர் அந்த முறைகளின் வெளித்தோற்றத்தில் தான் கவனம் வைக்கிறார்கள். அவைகளின் உள் சக்தி பரிமாணத்தை காண்பது என்பது வேறு விதமானது. அதற்காகவும் அவர்களை நான் தயார் செய்ய வேண்டும். பீகாரில் உள்ள சிறிய பகுதியில் மகாவீரா அல்லது புத்தாவின் காலத்து சூழ்நிலை உலக அளவில் இன்னும் சில வருடங்களில் மிகவும் இயல்பாக மறுபடியும் ஏற்படலாம். ஆனால் முழுவதும் புதியதாக மதத்தன்மை வாய்ந்தவனையும் ஒரு புதிய சந்நியாசியையும் மற்றும் புதிய வகை யோக மற்றும் தியான முறைகளையும் தயாரித்து அளிக்க வேண்டும். அவைகள் எல்லாம் என் மனத்தில் தயாராகவே இருக்கின்றன. நான் சந்திக்கும் தகுதியானவர்களிடம் இவைகள் அனைத்தும் அளிக்கப்படும். பிறகு அவைகள் அவர்களின் மூலமாக பிறருக்கு செல்லும். ஆனால் இதில் பெருத்த அபாயமும் இருக்கிறது. ஏனென்றால்
அந்த தகுதியான சந்தர்ப்பம் இழக்கப்பட்டு விட்டால் அது மிகுந்த கெடுதலை ஏற்படுத்திவிடும். அந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். ஏனெனில் அதை போன்ற சந்தர்ப்பம் மீண்டும் வருவது அரிது. இந்த காலத்தில் ஒவ்வொன்றும் அதன் உச்சத்தன்மையில் இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு கீழ்நிலைதான் அல்லது அழிவுதான். இப்பொழுது அமெரிக்காவால் மேலும் முன்னேற முடியாது. ஏனெனில் அது அதன் உச்சத்தன்மையில் இருக்கிறது. இனிமேல் அது அழிவை நோக்கித்தான் செல்ல வேண்டும். அதன் நாகரிகம் உச்சத்தில் இருக்கிறது. இன்னும் சில வருடங்களில் அது அழிவை நோக்கி கண்டிப்பாக செல்லும். மகாவீரா மற்றும் புத்தாவுக்கு பிறகு இந்தியா அழிந்ததை நாம் அறிகிறோம். அதற்கு பிறகு அந்த உயரிய காலகட்டத்தை இந்தியா திரும்பவும் பெறவில்லை. இவைகளுக்கெல்லாம் மகாவீராவும் புத்தாவும் தான் காரணம் என்று மக்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை இதற்கு முற்றிலும் மாறுபாடானது. அப்பொழுது அழிவு ஆரம்பமாவதற்கு முன்பே மகாவீரா மற்றும் புத்தா போன்றவர்கள் தங்கள் வேலையை தொடங்கிவிட்டார்கள். அழிவுக்கு முன்பு எல்லாமே ஒரு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருந்தன. ஒரு தனி மனிதனை எப்படி இறப்பு நெருங்குகிறதோ அதை போல ஒரு முழுமையான நாகரிகத்தின் திரண்ட பிரக்ஞை தன்மையிடம் இறப்பு தன் கருப்பு முகத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறது. அந்த நாகரிகத்தின் திரண்ட பிரக்ஞை தன்மை அறியாதவற்றிலும் மதத்தன்மையிலும் மிக ஆழமாக செல்ல தயாராக இருக்கிறது. ஆகவேதான் பீகார் போன்ற சிறிய இடத்தில் சுமார் 50,000 சந்நியாசிகள் மகாவீராவுடன் செல்ல முடிந்தது. இது மீண்டும் நிகழலாம். அதற்கான முழுமையான தருணம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. அதற்கு ஏற்ற திட்டங்கள் மற்றும் முறைகள் அனைத்தும் என் மனத்தில் இருக்கின்றன. ஒரு வகையில் எனக்கு தேவையான ஆட்களை திரட்டுவது கிட்டத்தட்ட முழுமையடைந்து விட்டது. ஆனால் இதை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுது என் செய்திகளை பரப்ப அவர்களிடம் என் வேலையை கொடுத்து தயார் செய்து வெளியே அனுப்ப வேண்டியதுதான். அது என் வேலையாக இருப்பதால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு மிக நன்றாகத்தான் தெரியும். அடுத்து அந்த வேலைகளை நான் எந்தவித பரபரப்புமின்றி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் இப்பொழுது அந்த வேலையை பிறருக்கு கொடுக்க வேண்டியுள்ளது. ஆகவே இப்பொழுது என்னால் ஓய்வு தன்மையில் இருக்க முடியாது. நான் இப்பொழுது வேகமாக வேலை செய்ய வேண்டியுள்ளது. இதை நான் என்னுடைய நண்பர்களுக்கும் சீடர்களுக்கும் சொல்லி அவர்களை தூண்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது உள்ள வேகத்தை அவர்கள் தொடர்ந்தால் அவர்கள் எந்த இலக்கையும் அடைய முடியாது. இப்பொழுது அவர்கள் தங்கள் வேலையை துரிதப்படுத்த வேண்டும். நான் வேகமாக இயங்குவதை பார்த்தால் அவர்களும் அப்படி வேகமாக இயங்க முடியும். இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது. ஜீசஸ் இப்படித்தான் அவசரப்பட வேண்டியிருந்தது. இந்த உலகம் வெகு விரைவில் அழியப் போகிறது என்று மக்களுக்கு எடுத்துரைத்து அவசரப்படுத்தினார். ஆனால் மக்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் முட்டாள்தனமாகவே இருந்தார்கள். அவர்களது கண்களின் முன்னாலேயே இந்த உலகம் அழியப் போகிறது என்றும் அதற்குள் மக்கள் ஏதாவது ஒரு வழிமுறையை தேர்ந்து எடுக்க வேண்டும் என்றும் மற்றும் மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்றும் ஜீசஸ் அடிக்கடி எச்சரித்தார். யார் அவரை கேட்டு புரிந்து கொண்டு நடந்தார்களோ அவர்களிடம் ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த நேரம் எப்பொழுது வரப்போகிறது என்றுதான் ஆவலுடன் கேட்டார்கள். இப்பொழுது 2000 வருடங்களுக்கு பிறகு சில கிறிஸ்துவ அறிஞர்கள், பாதிரிமார்கள் மற்றும் மத வல்லுநர்கள் எல்லோரும் உட்கார்ந்து ஜீசஸ் தவறுகளை செய்திருக்கிறார் என்று முடிவெடுத்தார்கள். ஏனென்றால் ஜீசஸ் அறிவித்த அந்த தீர்ப்பு நாள் அன்று வரை வரவே இல்லை.
ஆனால் ஜீசஸ் அவர்களது கண்களுக்கு முன்னாலே அந்த பேரழிவு நிகழ இருக்கிறது என்று பயமுறுத்தி இருக்கிறார். அந்த நாள் வெகு சீக்கிரம் வர இருக்கிறது என்றும், யார் அதை தவற விடுகிறார்களோ அவர்கள் அதை மீண்டும் காண முடியாது என்று வேறு எச்சரித்திருக்கிறார். ஆனால் அந்த நாள் வரவே இல்லை. இந்த தவற்றை ஜீசஸ் தான் செய்தாரா, அல்லது நாம் தான் அவரை தவறுதலாக புரிந்து கொண்டு விட்டோமா? சில பேர்கள் அவர் அறியாது இந்த பெரிய தவற்றை செய்துவிட்டார் என்று கூறினார்கள். ஆகவே இதை போல பலவற்றை அவர் அறியாது இருக்கலாம் என்று அவர்கள் அபிப்பிராயப்பட்டார்கள். மற்றும் சிலர் அவருடைய அறிவிப்புகளை நாம் தவறாக கருத்தில் கொண்டு விட்டோம் என்று கருதினார்கள். ஆனால் ஜீசஸ் போன்றவர்கள் சொன்னதில் ஆழமான காரணங்களும் அனுமானித்த செயல்பாடும் உண்டு என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி அவர் ஒருவித உத்வேகத்துடன் செய்த அறிவிப்பு ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியதால் அநேகம் பேர்கள் ஆன்மீக மாற்றங்களை அடைந்தார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அதிகமான மக்கள் மாற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மாற்றம் அடையலாம் என்ற நிலை இருந்தால் யாரும் இன்று எதையும் செய்ய மாட்டார்கள். அதை அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாளுக்கு ஒத்தி போட்டு விடுவார்கள். ஆனால் நாளை என்று எதுவும் கிடையாது என்று அவர்கள் அறிந்தால் அவர்களுக்கு மாற்றம் இன்றே நிகழலாம். ஒரு வகையில் நாகரிகம் எப்பொழுது அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ அப்பொழுது நாளை என்பது நிச்சயமில்லாததுதான். ஆகவே எல்லாவற்றையும் இன்றே முடிக்கக்கூடிய சாத்திய கூறுகள் மிகவும் அனுகூலமாகவே இருக்கின்றன. ஒருவன் ஆனந்தமாக இருக்க வேண்டுமானால் அதை இன்றே முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஒருவன் இன்றே சரணாகதி அடைந்து எல்லாவற்றையும் துறக்க வேண்டுமானால் அவைகளையும் ஒருவன் இன்றே செய்ய வேண்டும். அதைப் போல ஒருவன் தன் அகங்காரத்தை விட்டு ஆன்மீக மாற்றம் அடைய வேண்டுமானால் அதையும் இன்றே செய்ய வேண்டும். ஆகவேதான் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் ஒருவர் ஒன்றை செய்ய முடிவு செய்தால் அதை இன்றே செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியான மனநிலையில் இருக்கிறார். ஏன்? பெரும்பாலோர் அப்படித்தான் செயல்படுகிறார்கள். நாளைய கவலையை விடுங்கள். நீங்கள் இன்று குடிக்க விரும்பினால் தாமதமில்லாமல் குடியுங்கள். பரவலாக நடக்கிறது. இதை போல உள் ஆன்மீக நிலையிலும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொருள் ஆதிக்கம் நிறைந்த வெளி உலகத்தில் நடப்பது போல உள்ளான்மீக நிலையிலும் சமமாக நடக்க முடியும். இந்த என்னுடைய கருத்தை பரவலாக நான் மிகவும் அவசரப்படுகிறேன். இந்த கருத்து கீழே நாட்டிலிருந்து தான் பரவும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மேலை நாட்டிற்கு இந்த கீழே நாட்டு காற்றுதான் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். அப்பொழுது மேற்கு அதன் மேல் மிக தீவிரமாக ஈடுபடும். சில குறிப்பிட்ட விஷயங்கள் கிளம்பி வளர்வதற்கு ஏற்ற நிலையில் சில குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் எல்லா வகையான மரங்களும் ஒருபோதும் வளராது. ஒரு சில மரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேர்களும் குறிப்பிட்ட நிலமும் மற்றும் குறிப்பிட்ட தட்பவெப்பமும் நீரும் தேவை. அதைப்போல எல்லா வகையான கருத்துக்களும் எல்லா இடங்களிலும் ஏற்படாது. அதற்கும் சில குறிப்பிட்ட சூழ்நிலை, தட்பவெப்பம், வளம் பொருந்திய மண் எல்லாம் தேவைதான். விஞ்ஞானம் கீழே நாட்டில் வளர்ச்சி அடையாது. அந்த மரம் வளர்வதற்கு ஏற்ற வேர் கீழே நாட்டில் கிடையாது. கீழே நாடு மதங்கள் வளர்வதற்குத்தான் ஏற்றது. ஏனெனில் அவைகளின் வேர்கள் மிகவும் ஆழமாகவே இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அதற்கு தேவையான மண்வளம், நீர், சீதோஷ்ண நிலை எல்லாம் கீழே நாட்டில் தான் இருக்கின்றன. கீழே நாட்டுக்கு விஞ்ஞானம் வர வேண்டுமென்றால் அது மேற்கிலிருந்து தான் வர வேண்டும். அதைப் போல மேலை நாட்டுக்கு மதம் செல்ல வேண்டுமானால் அது கீழே நாட்டிலிருந்து தான் செல்ல வேண்டும்.
சில சமயம் இதற்கு விதிவிலக்கும் உண்டு. உதாரணமாக, கீழை நாடுகளில் ஒன்றான ஜப்பான் விஞ்ஞானத்தில் மேலை நாடுகளுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஜப்பான் இதில் பெரும்பாலும் மேலை நாட்டை காப்பிதான் அடிக்கிறது. அது சுயமாக செய்வது மிகவும் குறைவுதான். ஆனால் அதனுடைய காப்பிக்கு முன்னால் சுயமாயினது ஒரிஜினல் ஈடுபடுவதே இல்லை. அந்த அளவுக்கு அதை அவர்கள் அவ்வளவு நேர்த்தியாக செய்கிறார்கள். இருந்தாலும் காப்பிதான். ஜப்பான் எதையும் போற்ற தகுந்த வகையில் சுயமாக கண்டுபிடிக்கவில்லை. ஜப்பான் ஒரு ரேடியோவை செய்தால் அது அமெரிக்க ரேடியோவை தோற்கடித்துவிடும். ஆனால் அதனுடைய அடிப்படை விஞ்ஞான தொழில்நுட்பம் மேற்கிலிருந்து காப்பி அடித்ததாகவே இருக்கும். காப்பி அடிப்பதில் ஜப்பானியர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். ஆனால் அதனுடைய விதை மேலை நாட்டிலிருந்து தான் வரவேண்டியுள்ளது. அந்த விதையை ஜப்பான் தன் மண்ணில் விதைத்து அதிலிருந்து வரும் செடியை மிகவும் அக்கறையுடன் பேணி காத்து வளர்க்கிறார்கள். இருந்தாலும் அந்த விதைக்கு ஜப்பான் உரிமை கொண்டாட முடியாது. இதைப் போல அமெரிக்கா மதத்தில் கீழை நாட்டை விட மிகவும் அலங்கோலமாக செய்து காண்பிக்கலாம். ஆனால் அது காப்பிதான். அதற்கு ஆரம்பம், அதாவது அதன் முதல் கட்டம் அல்லது அதன் விதை கீழை நாட்டில்தான் இருக்கிறது. ஆகவேதான் கீழை நாட்டு மக்களை தகுந்த முறையில் தயார் செய்ய நான் மிகவும் அவசரப்படுகிறேன். அப்பொழுதுதான் அவர்களை மேற்குக்கு அனுப்ப முடியும். அப்பொழுது மேற்கில் அந்த ஆன்மீக தீ உடனே பற்றி கொண்டு பரவ ஆரம்பித்துவிடும். ஆனால் அந்த தீ கிழக்கிலிருந்து தான் செல்ல வேண்டும்.